இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என் கூட நேருக்கு நேரா மோதி ஜெயிக்க முடியலன்னு என் குடும்பத்தை தூக்கி என்ன பழி வாங்கலாம்னு நினைச்சியா? தப்பு கணக்கு போட்டுட்ட தண்டபாணி. என்ன மீறி என் குடும்பத்தை நீ நெருங்க கூட முடியாது. நீ நிஜமாவே தைரியமான ஆளா இருந்தா நான் எதிரில இருக்கும் போதே மோதி இருக்கணும். அதை விட்டுட்டு என்ன கடைக்குள்ள வச்சு லாக் பண்ணிட்டு என் குடும்பத்து மேல கை வைக்கணும்னு நினைச்சிருக்க. அப்பவே புரிஞ்சுக்கிட்டேன், நீ என்ன பார்த்து பயந்துட்ட. ஏய், என்ன நான் உன்னை பார்த்து பயந்தேன்? ஆமா, அதனாலதான் என்ன சமாளிக்க முடியாம என் பொண்ணுங்களை தூக்க வந்திருக்க. உண்மையான தைரியசாலி எதிரியே நேருக்கு நேரா மோதுவான். இப்படி கோழ மாதிரி அவங்க பலவீனத்தை பயன்படுத்த மாட்டான். எப்ப நீ என்ன பழிவாங்க என் குடும்பத்தை தொட நினைச்சியோ அந்த நிமிஷமே நீ தோத்துட்ட, நான் ஜெயிச்சுட்டேன். நீ ஒரு செத்த பாம்பு. செத்த பாம்பு அடிக்கிற பழக்கம் எனக்கு எப்பவுமே இருந்ததில்ல. ஏய் அண்ணாமலை, என்ன கோவம் வருதா? தப்பு பண்ற உனக்கே இவ்வளவு கோவம் வருதே. உன்னை ஒவ்வொரு முறையும் வார்ன் பண்ணிட்டு விடுற எனக்கு எவ்வளவு கோவம் வரும். போயும் போயும் உன் வீரத்தை ரெண்டு சின்ன பிள்ளைங்க கிட்ட காட்டு பாத்திருக்க. என் பொண்ணுங்க மேல ஒரு சின்ன கீறல் பட்டிருந்தா கூட உன்னை ஒரு தெரியாம அழிச்சிருப்பேன். இதுவே முதலும் கடைசியுமா இருக்கட்டும். இன்னொரு தடவை இந்த மாதிரி ஏதாவது பண்ண இங்க பாரு. எனக்கு என் குடும்பம் தான் எல்லாம். இது வரைக்கும் நீ கொடுத்த பிரச்சனையில இருந்து என் குடும்பத்தை பத்திரமா காப்பாத்திட்டு இருக்க. ஆனா நான் உனக்கு பிரச்சனை கொடுக்க ஆரம்பிச்சேன், தாங்குற சக்தி உனக்கு இருக்காது. இனிமேலாவது மனுஷனா மாற முயற்சி பண்ணு, இல்ல ரொம்ப பயந்துட்டீங்களா? ஆமாம்மா, நீங்க மட்டும் வரலன்னா எங்களுக்கு என்ன நடந்திருக்கும்னு நினைச்சாலே பயமா இருக்குமா. பயப்படாதம்மா, அதான் அம்மா வந்துட்டேன்ல. என்ன மீறி எதுவும் நடக்க விட மாட்டேன். தைரியமா இருங்க. பவித்ரா, ஏமா? ஒண்ணும் இல்ல, பயப்படாத. இல்ல சித்தி, எனக்கு ஏதாவது ஆயிடும்னு கூட நான் பயப்படல. என் குழந்தைக்கு ஏதாவது ஆயிடுமோனுதான். நான் அப்படி ஆக விட்டுருவேனா? இந்த அண்ணாமலை இருக்கிற வரைக்கும் உன் குழந்தைக்கு ஒண்ணும் ஆகாது.